இன்னைக்கு சண்டேல இன்னைக்கு என்னென்ன நம்ம சமையல் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டு காட்டுறேன். இன்னைக்கு வந்து சைதாப்பேட்டைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரு. அப்ப வந்து கடமா வாங்கிட்டு வந்தாங்க, 1 கிலோ கடமா. அப்புறம் வந்து 1 கிலோ எறா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம சமைக்க போறோம். இந்த கடமா வந்து ரொம்ப விலை அதிகம்தான். இருந்தாலும் மார்க்கெட்ல போய் வாங்கினதுனால கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இது வந்து 1 கிலோ 400 ரூபாய். இதை பார்த்து க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நானே கூட பயந்து பயந்து தான் க்ளீன் பண்ணுவேன். பாருங்க, இதில் வந்து ஒரு மை இருக்கும். அந்த மை கலையாமல் எடுக்கணும். இதுதான் ஒரு கஷ்டம். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இது அப்படியே நல்லா அசையாமல் இந்த மாதிரி எடுக்கணும். இது உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி தான் கடவுள் படைக்கிறத பாருங்க. இது உள்ள ஒரு பிளாஸ்டிக். அதை எடுத்துட்டு இது மேலே இருக்கிற அந்த இந்த தோலெல்லாம் இப்படி பிரித்து எடுத்துட்டாலே ஈஸியாக வந்துடும். அதை வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் ஆயிரத்துக்கு வந்து தெரியாது. பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இந்த தலையை பிடிச்சி இப்படி இழுத்தா போதும், எல்லாமே வந்துடும் வெளியில. இப்போ வந்து இதில் ஒரு பிளாஸ்டிக், அதையும் எடுத்துட்டு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த தோலை வந்து இப்படி பிரிச்சாலே இப்படி வந்துடும். நம்ம வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து டைமண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கடமானை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி டைமண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போதான் இதில் இருக்கிற குழப்பு எல்லாம் வெளியில் வரும். இது எப்படியும் ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போதான் வந்து நல்லா இருக்கும். கடமானா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து தொக்கு பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளியை கட் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நல்லா வெடிக்கும். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அப்போதான் வந்து தொக்கு கிடைக்கும். கம்மியாக போட்டால் வந்து சுருங்கிடுச்சுன்னா கம்மியாயிடும் தொக்கு கிரேவி. அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோன்னே நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி தொக்கு வைக்கிறதுக்காக மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் ஒரு 3 தக்காளி சேர்ந்த அளவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் அதுலேயே. அப்போ தான் வந்து இந்த பச்சை வாடையெல்லாம் போகும்.
இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கடமானை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா புளிஞ்சி போடணும். இதில் ஏற்கனவே தண்ணியாக இருக்கும். இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா இன்னும் அதிகமாக ஆகிடும். இதில் இருக்கிற தண்ணியே போதும் வேகிறதுக்கு. அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா புளிஞ்சிட்டு இதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி விட்டு நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணியிலே இந்த வந்து கடமா வந்து வெந்துடும். கடமா தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாதவே இவ்வளோ தண்ணி இருக்கு அந்த கடமால. இன்னும் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? அதனால வந்து தண்ணியே ஊற்றாம இந்த கடமானில் இருக்கிற தண்ணியே நல்லா வேகட்டும். இதுலேயே வந்து இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. நம்ம இறக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும். அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மிளகுத்தூள் போட்டோன்னே அது காரம் கொஞ்சம் கூடுதலாயிடும். அதனால இந்த காரமே போதும். நமக்கு மூடி வச்சிடலாம். நம்ம கடமை வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பக்கத்துல இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டணும். நான் வந்து வெயில் அதிகமா இருக்கிறதுனால அடுப்பாண்டே நிக்க முடியலங்க. வெயில் காலில் வந்து இன்னும் காலையில சமைச்சிடலான்ட்டு ஒரு முடிவே பண்ற மாதிரி இருக்கு. இப்பவே வெயில் தாக்கு பிடிக்க முடியல. நேத்து வந்து ஊருக்கு போயிருந்தேன். அங்க அவ்வளோ வேறு வெயில், என்னாலே முடியல. வயசானவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல போகாம பார்த்துக்கோங்க. அப்புறம் நீர் ஆகாரம் நிறைய சாப்பிடுங்கப்பா. அப்புறம் ஜூஸ், இந்த கிர்னிப்பழம் ஜூஸ், முலாம்பழம், அப்புறம் இந்த தர்பூசணி, இந்த ஜூஸாக சாப்பிட்லாம் கூட இந்த பழமாக, அந்த தர்பூசணி பழமாக சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நீர் சத்து ஆகாரம். அப்போ தான் இந்த வெயிலெலாம் வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியும். இப்போவே வெயில் பயங்கரமாக தெரியுது, வேர்க்குது. நம்மளால் வந்து அடுப்பாண்ட நின்று சமைக்க கூட முடியல. இனிமேல் காலையிலே சமைச்சிடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், முடியல. இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2 செகண்ட் தான் இது வேகணும். நல்லா சுண்டிடுச்சு இப்போவே தண்ணி. நல்லா கலரி விட்டு நல்லா வந்து ஒரு கிரேவியாக ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பதமான ஒரு இது. இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, கடமா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.